has been taken by எந்த ஒரு நபர் அவருடைய கடந்த வருட வருமானத்தின் மீது வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குதோ அந்த பர்சன் வந்து அசஸி அப்படி சொல்கிறாங்க. அதில் ஒரு க்ரைட்டீரியா ஆஃப் த இன்கம் ஆஃப் எனி அதர் பர்சன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் ஹீ இஸ் அசஸபிள். அதாவது அவருடைய வருமானம் மட்டும் இல்லாமல் இன்கேஸ் ஒருத்தர் வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரு, வேறு ஒருத்தருடைய வருமானத்துக்கு வந்து இவர் பொறுப்பு ஏற்றுக்கிறாரு, நான் வந்து டேக்ஸ் பே பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறாங்களோ அந்த இன்சார்ஜ் பர்சன் ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க, பை ஹிம் ஆர் பை சச் அதர்ஸ். இன்கேஸ் அவருக்கு வந்து இன்கம் தான் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது, ஏற்பட்டிருக்கக்கூடிய லாஸோ இல்லை வேறு ஒருத்தவங்களுடைய லாஸோ வந்து இவர் ஏற்றுக்கிறாரு அப்படின்னா அவரும் அசஸி அப்படின்ற டெர்மினாலஜிக்கு வந்துடுறாரு. அதுக்கடுத்தது ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் ரீஃபண்ட் டியூ டு ஹிம் ஆர் டு சச் அதர் பர்சன். இன்கேஸ் இன்கம் டேக்ஸில் வந்து டேக்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டாரு, இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி வந்து டேக்ஸ் அமௌண்ட்டு எக்ஸஸ் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறாங்க, எந்த பர்சன் வாங்குறாரோ இல்லை எந்த ஒரு நபருக்காக அவருக்கு பதிலாக இவர் வந்து வாங்குறாரோ அந்த பர்சன் வந்து அசஸி அப்படின்ற கேட்டகரிஸில் எடுத்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் 1 தியரிஸ் வந்து பார்க்கலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். இன் ஏப்ரல் 2019 2019 ஏப்ரல் மாதம் கேட்டிருக்கக்கூடிய பார்ட் ஏ, அதாவது ஃபைன் பர்சன் அப்படின்னா தமிழில் வந்து நபர். அக்கார்டிங் டு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 31 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1960, அதாவது பார்ட்னர்ஷிப் கூட்டாண்மை நிறுவனம். அதுக்கடுத்தது அண்ட் அசோசியேஷன் ஆஃப் பர்சன், அதாவது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஏதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சங்கம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணி அது மூலிமா வருமானத்தை வர வைக்கிறது. அதுக்கடுத்தது பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்றது வந்து தனிநபர்கள். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தனிப்பட்ட நபர்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அசோசியேஷன் மாதிரியே தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் நாட் ஏ அசோசியேஷன் கிடையாது. பட் அந்த ஒவ்வொரு நபருமே அவங்க வாலண்டியராக வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஃபார் த பர்பஸ் ஆஃப் இயர்னிங்ஸ் ஏதாவது ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கேட்டகரிஸ் எல்லாருமே வந்து தே ஆர் கால்டு பர்சன் ஆஸ் பர் த இன்கம் டேக்ஸ் டெர்மினாலஜி படி பர்சன் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து பர்சன் அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு வந்துடுறாங்க. அடுத்தது ஹூ இஸ் அன் அசஸி அப்படின்னாலும் டேக்ஸ் பேயர் அப்படின்னாலும் ஒன்று தான். அதாவது தமிழில் வந்து மதிப்பீட்டாளர் அப்படி சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு நபருடைய வருமானம் வந்து மதிப்பீடு செய்யப்படுகிறதோ அந்த நபருக்கு தான் வந்து அசஸி அப்படி சொல்லுவாங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி assessee means a person by whom any tax or other sum of money is payable under the income tax act. அதாவது எந்த நபர் வந்து டேக்ஸ் பே பண்ண போகிறாரோ அவர் தான் வந்து அசஸி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இல்லை யார் வந்து டேக்ஸ் பே பண்ணாரோ அவர் தான் அசஸி அப்படி சொல்லுவாங்க. இதில் நிறைய கேட்டகரிஸ் வந்து வரும். ஃபஸ்ட்டு, எவ்ரி பர்சன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் whom எனி ப்ரொசீடிங் அண்டர் திஸ் ஆக்ட் has been taken for the assessment of his income. ஸோ எந்த ஒரு நபர் அவருடைய கடந்த வருட வருமானத்தின் மீது வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குதோ அந்த பர்சன் வந்து அசஸி அப்படி சொல்கிறாங்க. அதில் ஒரு க்ரைட்டீரியா ஆஃப் த இன்கம் ஆஃப் எனி அதர் பர்சன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் ஹீ இஸ் அசஸபிள். அதாவது அவருடைய வருமானம் மட்டும் இல்லாமல் இன்கேஸ் ஒருத்தர் வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரு, வேறு ஒருத்தருடைய வருமானத்துக்கு வந்து இவர் பொறுப்பு ஏற்றுக்கிறாரு, நான் வந்து டேக்ஸ் பே பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறாங்களோ அந்த இன்சார்ஜ் பர்சன் ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரும் அசஸி அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஆஃப் த லாஸ் சஸ்டெயின்ட் பை ஹிம் ஆர் பை சச் அதர்ஸ். இன்கேஸ் அவருக்கு வந்து இன்கம் தான் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது, இன்கேஸ் அவருக்கு வந்து போன வருஷம் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய லாஸோ இல்லை வேறு ஒருத்தவங்களுடைய லாஸோ வந்து இவர் ஏற்றுக்கிறாரு அப்படின்னா அவரும் அசஸி அப்படின்ற டெர்மினாலஜிக்கு வந்துடுறாரு. அதுக்கடுத்தது ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் ரீஃபண்ட் டியூ டு ஹிம் ஆர் டு சச் அதர் பர்சன். இன்கேஸ் இன்கம் டேக்ஸில் வந்து டேக்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டாரு, இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி வந்து டேக்ஸ் அமௌண்ட்டு எக்ஸஸ் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறாங்க, எந்த பர்சன் வாங்குறாரோ இல்லை எந்த ஒரு நபருக்காக அவருக்கு பதிலாக இவர் வந்து வாங்குறாரோ அந்த பர்சன் வந்து அசஸி அப்படின்ற கேட்டகரிஸில் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, அதுக்கடுத்தது எவ்ரி பர்சன் ஹூ இஸ் டீம்டு டு பி அன் அசஸி அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட். எல்லா நபருமே வந்து இதில் எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது.
ஏன்னா மென் விமன், அதுக்கடுத்தது வந்து லுனட்டிக் பர்சன், எந்த கேட்டகரிஸாக இருந்தாலும் எல்லாருமே அசசி அப்படின்ற கேட்டகரிஸில் வந்துடுவாங்க. அதுக்கடுத்தது எவ்ரி பர்சன் ஹூ இஸ் டீம்டு டு பி அன் அசசி இன் டிஃபால்ட் அண்டர் எனி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட். டிஃபால்ட் அப்படின்னா த பர்சன் ஹூ டிட் நாட் பே த டேக்ஸ்னு அர்த்தம். அதாவது ஒரு நபர் வந்து டேக்ஸ் பேர் வரி செலுத்துபவர் வந்து வரி செலுத்தாமல் அவர் வந்து இருக்கிறார் அப்படின்னா அது வந்து அசசி இன் டிஃபால்ட்னு அர்த்தம். யார் வந்து வரி செலுத்தாமல் இருக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் அவங்க இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி கொடுத்துருக்கக்கூடிய டைம் பீரியடில் கொடுக்காம வச்சுருக்கிறாங்களோ அவர் வந்து அசசி இன் டிஃபால்ட்னு அர்த்தம். அதாவது வரி செலுத்தாத நபர். இவர் எல்லாருமே சேர்ந்தது தான் அசசி அப்படின்ற டெர்மினாலஜிக்கு வந்துடுறாங்க. அதுக்கடுத்தது வந்து how will you determine the residential status of a company. ஒரு கம்பெனியோட ரெசிடென்டியல் ஸ்டேட்டஸ் வந்து என்ன அப்படின்றத எப்படி டிட்டர்மைன் பண்ணுவேன். ஸோ இதில் ரெசிடென்டியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா வசிக்கும் நிலை, தமிழில் வந்து வசிக்கும் நிலை அப்படி சொல்லுவாங்க. கம்பெனிஸ் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3ல் வந்து ரெசிடெண்ட், ஒரு கம்பெனி வந்து ரெசிடெண்ட்டாக இல்லை நான் ரெசிடெண்ட், இதில் ரெண்டே கேட்டகரி தான், ரெசிடெண்ட் நான் ரெசிடெண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இப்போ ரெசிடெண்ட் அப்படின்னா எ கம்பெனி இஸ் ரெசிடெண்ட் இன் இந்தியா இன் எ ப்ரீவியஸ் இயர்னால் போன வருஷம். இஃப் இட் இஸ் அன் இந்தியன் கம்பெனி, அதாவது ஒரு இந்தியாவிலே ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவிலே ரன் ஆகிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது அப்படின்னா அதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே, வேறு ஒரு நாட்டில் அதோட பிரான்ச் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் இந்தியன் கம்பெனி தான். அண்ட் இந்தியன் கம்பெனி இஸ் ஆல்வேஸ் எ ரெசிடெண்ட். ஸோ இந்தியன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரெசிடெண்ட் தான், வசிக்கும் நிலையில் இந்தியாவில் தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடிய கேட்டகரிஸில் இருக்குது. இதே வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாத கம்பெனிஸ் எல்லாம் தே ஆர் கால்டு ஃபாரின் கம்பெனிஸ். அதாவது அதோட ஹெட் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் வேறு ஒரு நாட்டில் இருக்குது, அவுட் ஆஃப் இந்தியாவாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஃபாரின் கம்பெனி. ஃபாரின் கம்பெனிக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். அதோட ஹெட் ஆஃபீஸு எங்கே இருக்குதோ அதை பொறுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெதர் அது வந்து ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாக அப்படின்றத டெர்மினாலஜிக்கு வரணும். இதுக்கு வந்து ஒரு பேஸ் அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ரீவியஸ் இயரில் அவங்களோட இது வந்து பார்த்தோம்னா டேர்ன் ஓவர், சேல்ஸ் டேர்ன் ஓவர் இல்லை கிராஸ் ப்ராஃபிட் வந்து மோர் தென் 50 crores. ஃபாரின் கம்பெனியோட இயர்னிங்ஸ் வந்து 50 கோடிக்கு மேலே இருந்தால் தான் நம்ம இந்த டெர்மினாலஜிக்கு கொண்டு வரணும். இன் ரெசிடெண்ட் இன் இந்தியா only if during the previous year control and management of its affairs is situated wholly in India. அதாவது ஃபாரின் கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி அதோடைய சேல்ஸு கிராஸ் ப்ராஃபிட் எல்லாம் 50 கோடிக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து ரெசிடெண்ட் அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு வரும். however a foreign company is treated as non-resident. இதே வந்து 50 கோடிக்கு கீழே, அதாவது அவங்களோட சேல்ஸ் டர்ன் ஓவர் கிராஸ் ப்ராஃபிட்லாம் 50 கோடிக்கு கீழே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு வெதர் அது வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் சரி தான், இந்தியா அப்படின்ற கேட்டகரி கம்பெனியோட கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்து less than 50 வரும். ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரெசிடெண்ட் அண்டு நான் ரெசிடெண்ட் அவ்வளவுதான். அதுக்கடுத்தது வாட் இஸ் மீன் பை ப்ராவிடென்ட் ஃபண்ட். தமிழில் வந்து வருங்கால வைப்பு நிதின்னு அர்த்தம். அதாவது யூஸ்வலாக ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா மாதம் நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், ஒரு 1000 ரூபா 2000 அந்த மாதிரி ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம ஒரு 1000 ரூபா போடுறோம் அப்படின்னா எம்ப்ளாயரும் வந்து ஓனரும் ஒரு 1000 ரூபா நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து டிடக்ட் பண்ணுவாங்க. இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேட்டகரி. இது வந்து கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. எப்போ நம்ம ரிலீவ் ஆகுறோமோ அப்போ இந்த அமௌண்ட் வந்து ஓனர் போட்ட அமௌண்ட்டும் நம்ம போட்ட அமௌண்ட்டும் சேர்ந்து வித் இன்ட்ரெஸ்ட்டோடு நமக்கு சேர்ந்து வரும். இதுதான் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்செப்ட்டு. இதுதான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த வேர்ட் ப்ராவிடென்ட் மீன்ஸ் ப்ரொவைட் ஃபார் த ஃபியூச்சர், அதாவது எம்ப்ளாயோட ஃபியூச்சருக்காக. ஹென்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஸ் ப்ரொவைட் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த எம்ப்ளாயோட ஃபியூச்சருக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பிஎஃப் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ நமக்கு வந்து பிஎஃப் நம்பர் இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான். திஸ் ஃபண்ட் இஸ் கிரெடிட்டட் பை எனி அமௌண்ட் டிடக்டட் ஃப்ரம் த சேலரி ஆஃப் த எம்ப்ளாயி எவ்ரி மந்த் அட் ஏ செர்டைன் ரேட். ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடக்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ அதே சேம் அமௌண்ட் வந்து எம்ப்ளாயரும் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய கான்ட்ரிபியூஷனும் நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதோட பெனிஃபிட் வித் இன்ட்ரெஸ்ட்டோட யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கு வந்து போய் சேரும். இதுதான் ப்ராவிடென்ட் ஃபண்டோட கான்செப்ட்டு. அதுக்கடுத்தது வாட் இஸ் அன்ரியலைஸ்டு ரெண்ட். அன்ரியலைஸ்டு ரெண்ட் அப்படின்னா லாஸ்ட் இயரில் வந்து வாடகைக்கு விட்டு அந்த வாடகை காசை வந்து டெனண்ட்டுக்கிட்ட வாடகைதாரர்கிட்ட இருந்து இன்னும் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ரெண்ட்டுக்கு பேர் தான் அன்ரியலைஸ்டு ரெண்ட்டு. அதாவது அரியர் ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம்.
ஸோ அப்போ நம்மக்கிட்ட சொந்தமாக வீடு இருக்குது, அது நம்ம வாடகைக்கு விட்டு இருக்கிறோம், வாடகைக்கு விட்ட காசு இன்னும் வந்து கொடுக்காமல் இருக்கிறாரு டெனண்ட் வந்து அப்படின்னா அது வந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட். அண்டர் செக்ஷன் 23 சப்செக்ஷன் 1 the rent which the owner could not realize shall be excluded from the rent received and receivable in the previous year. ஸோ டோட்டலாக ஒரு எவ்வளோ லாஸ்ட் இயரில் ரெண்ட் வாங்கியிருக்கிறாரோ அந்த டோட்டல் ரெண்ட் ரிசீவ்டிலிருந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை வந்து கழிச்சிக்கணும். இப்போ இன்கேஸ் 2 more rents are called unrealized rents. அதுக்கடுத்தது வாட் டு யூ மீன் பை ப்ரொஃபஷன்? அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 36 டிஃபைன். அடுத்தது வாட் டு யூ மீன் பை ப்ரொஃபஷன்? ஸோ ப்ரொஃபஷன் அப்படின்ற போது அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 36 as per the income tax act 1961 வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷன் அப்படின்றது தமிழில் வந்து தொழில் அப்படின்னு அர்த்தம். இட் இன்க்ளூட்ஸ் ஒகேஷன். ஒகேஷன் அப்படின்னா அதே தான் தமிழில் ப்ரொஃபஷன் ஒகேஷன் ரெண்டுத்துக்குமான மீனிங் வந்து ஒன்று தான். ஒகேஷன் அப்படின்றது வந்து திறமையை பேஸ் பண்ணி சர்வீஸ் ஓரியன்டாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தான். நாட் எ திங், அதாவது பொருளாக இல்லாமல் ஸ்கில் பேஸ்டு சர்வீஸ் தான் ப்ரொஃபஷன் அப்படி சொல்லுவாங்க. த வேர்டு ப்ரொஃபஷன் இம்ப்ளைஸ் ப்ரொஃபஸ்டு அட்டைன்டு அண்டு ஸ்பெஷல் நாலேஜ் அஸ் டிஸ்டிங்கைஸ்டு ஃப்ரம் மெர் ஸ்கில்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பை எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கடுத்தது அப்சர்வேஷன், அதுக்கப்புறமேட்டு அவருடைய ஓன் ஸ்கில்லை பேஸ் பண்ணி வரக்கூடிய செய்யக்கூடிய செயலுக்கு பேர் தான் வந்து ப்ரொஃபஷன் அப்படி சொல்லுவாங்க. இதில் ஸ்பெஷல் நாலேஜ் அப்படின்றது மேபி அக்வயர்டு ஒன்லி ஆஃப்டர் பேஷன் ஸ்டடி, அதாவது பை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தான். ஸோ அப்போ என்னது டே பை டே நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோம், ஒரு பர்டிகுலர் ஜாப்ஸை பற்றின டீட்டெயில்ஸு எப்படி அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம், எப்படி அதை செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து வர்றது தான் ஸ்பெஷல் நாலேஜ். இது வந்து எல்லாருக்குமே வராது. யார் வந்து அதில் ப்ராஃபிஷியன்சியாக இருக்கிறாங்களோ அந்த பர்சனுக்கு தான் வந்து அந்த பர்டிகுலர் ஜாபை பற்றின ஸ்கில் வந்து அதிகமாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸு, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 வீலர் 4 வீலர் வந்து அசம்பிள் பண்ணுறது, அதை திருப்பி வந்து ரீஅசம்பிள் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதில் யார் ஸ்கில் பேஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த பர்டிகுலர் ஜாபை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஈவன் இஃப் எ பர்சன் கேரிஸ் ஆன் எனி ஆக்டிவிட்டி நாட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் அபிலிட்டி அண்ட் நாலேஜ் அக்வயர்ட் அவுட் ஆஃப் எ ப்ரொஃபஸ்டு ஸ்டடி, அது வந்து பேஸ்டாக அந்த டிகிரியை பேஸ் பண்ணி தான் வரணும் அப்படின்றதுலாம் கிடையாது, பை எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ டே பை டே நம்ம எந்த ஜாப் வந்து இது பண்ணுறோமோ ஒர்க் செஞ்சுட்டே இருக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும். apart from that degree or diploma but on account of inborn talent, டிகிரி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பை எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் சம் பீப்புள்ஸ் ஆர் ஹேவிங் இம்போர்ன் டேலண்ட், அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிறவிலே அவங்களுக்கு வந்து திறமை இருக்கிறது, ஸ்கில் ஆட்ரிபியூட்ஸ் அவங்களுக்கான பண்புகள், இன்கம் டெரிவ்டு தேர் ஃப்ரம், அது மூலயமா அவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ப்ரொஃபஷன் அப்படின்ற கேட்டகரிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஸ்கில் பேஸ்டு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்கில்லை வந்து வெளிப்படுத்தி அது மூலயமா வந்து அவங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா தே ஆர் கால்டு ப்ரொஃபஷ்னல் இன்கம்ஸ். அது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் இன்கம் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்துடும். அதுக்கடுத்தது வந்து ஹூ இஸ் அன் அசஸிங் ஆஃபீஸர். அசஸ் அப்படின்னா மதிப்பீடு செய்கிறது, அசஸிங் ஆஃபீஸர் அப்படின்னா ஸோ யார் வந்து மதிப்பீடு செய்கிறாங்களோ அந்த பர்சன் தான் வந்து அசஸிங் ஆஃபீஸர். as per the under section 2 subsection 7A assessing officer அப்படின்றவர் வந்து ஸ்பெசிஃபைடு நேமில் இருக்க மாட்டார், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து இருப்பாங்க. எஸ்பெஷலி தே ஆர் கால்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்னு அர்த்தம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது, இன்கம் டேக்ஸு. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸு ஆர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஹேவிங் ஜூரிடிக்ஷன் அண்டர் செக்ஷன் 120 சப்செக்ஷன் 1. அதாவது நம்ம போய்ட்டு செக்ஷன் 120 சப்செக்ஷன் 1 அண்டு சப்செக்ஷன் 2ல் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கான டீட்டெயில்ஸ் அவங்களுடைய பவர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாமே கொடுத்து வச்சுருப்பாங்க. அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனரு, அசிஸ்டன்ட் டைரக்டர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது டெபுட்டி கமிஷனர் அண்ட் டெபுட்டி டைரக்டர் ஹூ இஸ் டைரக்டட் டு எக்ஸசைஸ் த பவர்ஸ். யாரெல்லாம் வந்து டெபுட்டி டைரக்டர் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வேலையை வந்து இன்னொருத்தவங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுக்குறது, இல்லை அவங்களுக்கு என்ன ரோல் இருக்கோ அதை வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது, இது எல்லாருமே சேர்ந்தது தான் அசஸிங் ஆஃபீஸர்ஸ். ஒரே ஒரு பர்சன் மட்டும் கிடையாது, இவங்க எல்லாருமே சேர்ந்தது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அசஸிங் ஆஃபீஸர், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த வேலையை செய்கிறாங்க. அசஸிங் ஆஃபீஸருக்கு என்ன வேலை அப்படின்றது வந்து அண்டர் செக்ஷன் 120 சப்செக்ஷன் 4ல் வந்து டீட்டெயில்டாக. அதுக்கடுத்தது வாட் இஸ் பேன்.
இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டூப்ளிகேட் பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கக்கூடாது. இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் டூப்ளிகேட் பேன், பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் வச்சுருக்கிறோம் அப்படின்னா, பேன் கார்டு வச்சுருக்கிறோன்னா அதுக்கு 10,000 வந்து ஃபைன் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு பர்சனுடைய இன்கம் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அவருக்கு எப்போல்லாம் இன்கம் ஜென்ரேட் ஆகுது, நெக்ஸ்ட் வந்து எப்படி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவருக்கு வருது அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஐடென்டி கார்டு தான் வந்து பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர். எப்போல்லாம் நம்மளுடைய இன்கம் வந்து இல்லை டிரான்சாக்ஷன் ஏதாவது பேங்க்கில் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே நம்ம டிரான்சாக்ஷன் வச்சுருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து பெர்மனெண்ட் அக்கௌண்ட்டு அதாவது பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்ம என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். ஸோ எப்படி வந்து இவ்வளோ அமௌண்ட்டு டிரான்சாக்ஷன் ஆகுது, அப்போ எந்த வகையில் இன்கம் வந்திருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கக்கூடிய ஒரு ஐடென்டி கார்டு தான் வந்து பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ எவ்ரிபடி கேன் ஹாவ் த பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர், எல்லாருமே வந்து வச்சுருக்கலாம். ஸோ இது வந்து கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்ஃபா நியூமெரிக், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்ஸில் ஒரு 5 லெட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி, அப்புறமேட்டு ஒரு 4 லெட்டர்ஸ் வந்து நம்பர்ஸில் வரும். அதுக்கடுத்தது கடைசியாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்ஸில் வரும். ஸோ இதுதான் வந்து பெர்மனெண்ட் பேன் கார்டோடைய டீட்டெயில்ஸு. இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர். இட் இஸ் எ நம்பர் அலாட்டட் பை த இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி. யார் தருவாங்க அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ், இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி வந்து தருவாங்க. ஸோ அதில் வந்து இந்த ஸ்பெசிஃபைடு நேம் வந்து இண்டிவிஜுவலுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ பேன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இண்டிவிஜுவலுக்கு மட்டும் கிடையாது, as per the இன்கம் டேக்ஸ் க்ரைட்டீரியா எந்தெந்த பர்சன் அப்படின்ற கேட்டகரிஸில் வராங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்தது தான் வரும். which is to be quoted in all documents and correspondent with any other income tax authority. இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம எவ்வளோ நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கெங்கெல்லாம் ஜென்ரேட் ஆகிருக்கு, எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளோட ஐடென்டிட்டி நம்பரை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது த இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி கேன் ஐடென்டிஃபை அவர் இன்கம்ஸ். இதை தான் இங்கே சொல்ல வராங்க. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் 1 தியரிஸ் வந்து பார்க்கலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். இன் ஏப்ரல் 2019 2019 ஏப்ரல் மாதம் கேட்டிருக்கக்கூடிய பார்ட் ஏ, அதாவது 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நம்ம பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1, டிஃபைன் பர்சன் அப்படின்னா தமிழில் வந்து நபர். அக்கார்டிங் டு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 31 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி செக்ஷன் 2 சப்செக்ஷன் 31 படி பர்சன் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸோட டெர்மினாலஜியில் ஆன் இண்டிவிஜுவல், ஒரு தனிநபர். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, தமிழில் வந்து இந்து கூட்டு குடும்பம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்து கூட்டு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப தலைவர், அவருக்கு வந்து கர்த்தா அப்படி சொல்லுவாங்க. எ கம்பெனி, ஒரு நிறுவனம். எ ஃபார்ம், நிறுவனம், அதாவது பார்ட்னர்ஷிப், கூட்டாண்மை நிறுவனம். அதுக்கடுத்தது அண்ட் அசோசியேஷன் ஆஃப் பர்சன், அதாவது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஏதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சங்கம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணி அது மூலிமா வரும்